அப்போகலிப்சிஸ் என்று அழைக்கப்படுகிற திரை நீக்கம். இந்த புத்தகத்தை முதலாவது அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்போகலிப்சிஸ் முதலாவது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பைபிள் எடுக்கிறேன். நான் பைபிள் எடுக்கணும்னு சொல்றேன். நான் ஸ்கூலுக்கு போற எல்லாரும் சரி. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்து கர்த்தருடைய நாளில் ஆவிக்கொள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்வியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஆமேன். அதனால நாங்கள் இன்றைக்கு இந்த முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற 11 வசனங்களிலும் இருந்து சொல் அர்த்தமாக விளங்கிக் கொள்ளுற அந்த விளக்க விதிமுறைகளை பற்றி படித்து கொண்டு வார். சொல் அர்த்தமாக இருக்கிற இந்த 11 வசனங்களும் அந்த அர்த்தத்தில இருந்து நாங்கள் எடுக்கிற அந்த விதிகளின் ஊடாகத்தான் இந்த புத்தகத்தினுடைய முழு அதிகாரங்களையும் விளங்கிக் கொள்ள போறோம். அதைத்தான் பரிசுத்த எங்களுக்கு அதை சொல் அர்த்தத்தில் எழுதியும் தந்திருக்கார். லிட்டரல் மீனிங், லிட்டரல் மீனிங், அந்த என்ன சொல்லிருக்கோ அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். அதுக்கு உள்ளுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது, மறைஞ்ச அர்த்தம் இருக்குது. அப்படி ஒரு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை. அது நேரடியா என்ன சொல்லுதோ அதான் அந்த அர்த்தம். அதுதான் நாம லிட்டரல் மீனிங் சொல்றாங்க, சொல் அர்த்தம். அதில் அப்படி நாங்கள் ஏறக்குறைய 19 விதிகள் படிச்சுட்டோம். இன்றைக்கு 20வது விதி. 20வது விதி நாங்கள் பார்க்கிற 4வது வசனம். 4வது வசனத்தில்
முதல் அந்த வாக்கியத்தை கவனிச்சிருக்கோம். ஜோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதா. இதான் அந்த வேத சொற்றொடர். அந்த சொற்றொடரிலிருந்து நாங்கள் அப்ப எடுக்கிற அந்த பிரின்சிபல் ரூல் என்னன்னு சொன்னா, இந்த புத்தகம் 20வது விதியா, இந்த புத்தகம் முதலாம் நூற்றாண்டில், இந்த புத்தகம் முதலாம் நூற்றாண்டில் இருந்த 7 சபைகளுக்கும் இருந்த 7 சபைகளுக்கு விசேட தொடர்பை கொண்டது. இந்த புத்தகம் முதலாம் நூற்றாண்டில் இருந்த 7 சபைகளுக்கு விசேட தொடர்பை கொண்டது. ஆயால இதான் இந்த 20வது பிரின்சிபல். ஜோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதா. இந்த புத்தகம் வாசிக்கல இலங்கையில் இருக்கிற சர்ச்சுக்கு ஜோவான் எழுத இல்லை. இலங்கை அல்லது அமெரிக்காவில் இருக்கிற சர்ச்சுக்கு ஜோவான் இந்த புத்தகத்தை எழுதையும் இல்லை. அல்லது யூரோப்பில் இருக்கிற ஐரோப்பியாவில் இருந்த சபைகளுக்கு இந்த புத்தகத்தை ஜோவான் எழுத இல்லை. ஜோவான் பரிசுத்தாவியில் எழுதுகிற ஜோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதா. இந்த புத்தகம் எந்த ஜியோகிராபி, எந்த ரிசிபியன்ஸ், எந்த நிலப்பகுதி, யாரு இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு எழுதப்பட்டது, யார் எழுதினது, அடுத்தது அது வரலாற்றில் எந்த காலத்தோட சம்பந்தப்பட்டது, இந்த 4 இதுல எங்களுக்கு சொல்லப்படுது. ஜோவான் ஒரு யதார்த்தமான வரலாற்று நபர். மார்ட்டின் லூத்தர் இல்ல இந்த புத்தகம் எழுதினது, ஜோவான் தான் எழுதினார். அதுல ஜோவான் வாஸ் a real human in history. வரலாற்றில் ஜோவான் உண்மையான ஒரு வாழ்ந்த நபர். அவர் எப்ப வாழ்ந்தவர்? அவர் இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் இயேசு கிறிஸ்து அவரை தன்னை சீஷனா தெரிவு செய்திருந்தவர். அப்போஸ்தலனாக சீஷனா தெரிவு செய்து அப்போஸ்தலனாக 12 பேருக்கு ஒரு ஆளாக தெரிவு செய்திருந்தவர். அதனால ஜோவான் வாழ்ந்த காலம் 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த உண்மையான ஒரு மனுஷன் தான் ஜோவான். அந்த ஜோவான் ஆசியா என்ற உலகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பான நிலப்பரப்பில் இருந்த 7 சபைகளுக்கு தான் இந்த புத்தகத்தை எழுதினார். அவர் அமெரிக்கா கண்டத்திற்கோ ஐரோப்பா கண்டத்துக்கோ அல்லது ஆஸ்திரேலியா கண்டத்துக்கோ அல்லது ஆசியாவில் தெற்காசியாவுக்கோ அல்லது மேல வடக்கு பக்க ஆசியாவோ அல்லது கிழக்கு ஆசியாவோ இது எழுதப்பட இல்லை. இது ஏறக்குறைய மேற்கு ஆசியாவில் மேற்கு ஆசியாவில் இருந்த அந்த 7 சபைகள், அதிலையும் குறிப்பாக 7 சபைகளுக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அப்ப தெளிவா பரிசுத்தர் சொல்றார், இது ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பிரிவோடு சம்பந்தப்பட்ட சபைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு கடிதம், ஒரு புத்தகம். அதனால அந்த நம்பரும் சொல்ற, அது எல்லா சபைகளுக்கும் எழுத இல்லை. அது உலகத்தில் இருந்த அந்த காலத்தில் இருந்த எல்லா சபைகளுக்கும் எழுதப்படையும் இல்லை இந்த புத்தகம்.
இந்த புத்தகம் ஏழு சபைகளுக்கோட தான் சம்பந்தப்பட்டது, 7 சபைக்கு தான் எழுதப்பட்டது. அதான் இந்த வசனம் சொல்லு. அதான் நம்முடைய மீனிங். 7 கண்டா 7 தான். 7 கண்டா அநேகம் இல்ல, 7 கண்டா 10 சபை இல்ல, 7 கண்டா 7 சபை தான். ஆசியாண்டா ஆசியா தான், ஆசியாண்டா ஒன்றும் ஐரோப்பா இல்ல. அப்ப லிட்டரல் மீனிங் கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது சொல்லின் அர்த்தத்தை கவனிங்க. சொல்லு என்ன அர்த்தமோ அதான் அர்த்தம். அதை விட்டு போட்டு நாம உருவக அர்த்தத்துல கணக்கு அர்த்தம் அதுக்குள்ள கொடுக்க கூடாது. அதான் பிரச்சனை. இந்த புத்தகத்தை வாசிக்கிறையாக்கள் செய்த எழுதுற எல்லா கொமன்றியும் கோதாரி துன்பம் எழுதுறத எல்லாரும் அப்படிதான் எழுதியிருக்கிறார். அந்த மனுஷன் தான் எழுதுறேன்னு சொல்லுது. என்ன ஜோவான் 1ஆம் நூற்றாண்டு இலங்கையில் இருக்கும் ஜாழ்ப்பாண சபைக்கு எழுதுற புத்தகம் இல்லை. அவருக்கு ஜாழ்ப்பாண சபையை இருக்குமென்றே தெரியாது. ஜோவானுக்கு ஜாழ்ப்பாணத்தையும் தெரியாது, இலங்கையும் தெரியாது. ஜோவானுக்கு தெரிஞ்சது அந்த ஆசியாவில் 7 சபை தான். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. பேரும் சொல்லியாச்சு. சிங்கப்பூர் சேர்ச்சுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட இல்லை. அல்லது 1ஆம் நூற்றாண்டுல இல்லாம 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு சேர்ச்சுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட இல்லை. இந்த புத்தகம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்த 7 குறிப்பான பூகோள ரீதியான 7 சபைகளுக்கு சம்பந்தப்படுற பிரச்சனையோடு எழுதப்பட்ட புத்தகம். அதை விட்டு போட்டு நம்முடைய ஆக்கள் கனவேர் இத வாசிக்கல ஏதோ எல்லா சேர்ச்சுக்கும் எழுதின மாதிரி இதை ஜோசிக்க வழிக்கிடுறது, எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இது எழுதப்பட்டிருக்க ஜோசிக்கிறது. எவ்வளவு ஒரு கற்பனை உலகத்துல வாழ தொடங்கும் இந்த புத்தகத்தை. அது சொல்லுற ஜோவானண்டா ஜோவானண்டா பேதுரு இல்ல, ஜோவானண்டா கல்வினும் இல்ல, ஜோவானண்டா பியூரிட்டன்ஸும் இல்ல, ஜோவானண்டா அந்த ஒரு ஆள், அந்த அது ஸ்பெசிபிக்கான ஒரு ஆள். அந்த ஜோவான் இங்கிலாந்து சேர்ச்சுக்கு எழுத இல்லை இந்த புத்தகம். இந்த புத்தகம் அவர் சொல்ற நான் ஆசியாவில் கூட கனசபையில் இருந்தது, அவர் எல்லா சேர்ச்சுக்கும் அது எழுத இல்லை. பவுலப்போஸ்தலன் போய் நிறுவன சுத்தவர இருக்கிற ரோமாபுரியில இருந்த சேர்ச்சுக்கு எழுத இல்லை இந்த புத்தகம். ரோமன் சேர்ச்சுக்கு எழுத இந்த புத்தகம். இது எபீசியன் சேர்ச்சுக்கு எழுதப்பட்டது, சிமிர்னியன் சேர்ச்சுக்கு எழுதப்பட்டது. அதான் இந்த ஆசியாவில் 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது. அதனோட அர்த்தம். அப்ப முதல் அதை மண்டேக்குள்ள நாங்கள் முதல் எடுக்கணும். 1ஆம் நூற்றாண்டுல இருந்த 7 குறிப்பான எல்லா சேர்ச்சுக்கும் எழுதாம 7 சேர்ச்சுக்கு எழுதின புத்தகமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வாசிக்கல அந்த 7 சேர்ச் ஆக்களும் கட்டாயம் அப்போஸ்தலன் சொல்ற இந்த பிரச்சனைகளை நல்லா விளங்குனியாங்க. நமக்கு விளக்கம் இல்லாம இப்ப இருக்கிற மாதிரி இல்ல அவங்க இருந்தது. நமக்கு இந்த பிரச்சனை அப்படியே தத்ரூபமா நம்ம வாழ்க்கை சபைகள்ல இல்ல. அல்லது அமெரிக்கன் சர்ச்சோ, ஆஸ்திரேலியன் சர்ச்சோ, அல்லது இங்கிலாந்து சர்ச்சோ, ஸ்காட்லாந்து சர்ச்சுக்கோ இந்த பிரச்சனைகள் தத்ரூபம், அதாவது ரியல் இஷ்யூவா இருந்ததில்லை. John, who writes to the churches in Little Asia, Sinna Asia, John to the church to the America illa, John to the church to the Sri Lanka illa. இது ஸ்ரீலங்கா பிரச்சனை இல்லை, இது சின்ன ஆசியாவில் இருந்த முதல். நாம் இதை நாம எல்லா புத்தகத்திலும் செய்கிறோம். இந்த லிட்டரல் இந்த சொல்லு என்னத்தை அர்த்தப்படுதோ அதுதான் நாம மற்ற புத்தகங்களுக்கு நாம எடுத்துக்கொள்றோம். ஆனா வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு மட்டும் கனவே அதை அப்படியே வாசிக்க போட்டு அது தங்கட ஜெயத்தோட சம்பந்தப்படுது என்ற மாதிரி எடுக்க தொடங்குறாரு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்க 18வது வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது.
அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், இதுல மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து ரியல் பீப்பிள், உண்மையான 3 ஆட்கள். யோசேப்பு, மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தது இலங்கையில இல்ல. இயேசு இப்பையும் பிறக்கையும் இல்லை. அதாவது இப்ப 21ஆம் நூற்றாண்டுல பிறக்கிறதும் இல்லை. இது ஆகஸ்டஸ் சீசர் ஆண்ட அந்த கிமு 3ஆம் ஆண்டு, குறிப்பா அந்த வரலாற்று காலம், இயேசு பிறக்கிறத பற்றி கதைக்கிற வசனம். இதுல இருக்கிற யோசேப்பு என்பது இப்பொழுது சபைகளில் இருக்கிற நீதிமான்களாகிய மக்களை குறிக்கிறது. நாம் ஒரு நாள் அப்படி கதைக்கிறது இல்லை. இதில் இருக்கிற மரியாள் கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருக்கிற சபையை அடையாளப்படுத்துகிறது, கதைக்கிறது இல்லை. இதுல இருக்கிற இயேசு அது சபை பாவத்தை வெல்லுவதற்காக வளர்க்கிற பிள்ளைகளை குறிக்கிறது என்று நாம கதைக்கிறது இல்லை. இயேசுவும் ஜோசேப்பும் மரியாளும் இப்ப இல்ல, நம்மட காலத்துக்கு பொருத்தமும் இல்ல, நம்மட காலத்துக்குரிய ஆட்களும் இல்ல. இது நடந்த விஷயம் அப்ப அந்த 1ஆம் நூற்றாண்டுல ஆகஸ்டஸ் சீசர் ஆண்ட ரோமன் பேரரசுன்றது சரியாக அதை விளங்கினா, இப்ப இருக்கிற மரியாள் என்ற பெயர் வைக்கிற ஆட்கள் இயேசு என்ற வயிற்றுல பிறப்பார் என்று இதை வாசி போட்டு விசுவாசிச்சு கொண்டு இருக்கிறது இல்லை. அல்லது இதுல இருக்கிற மாதிரி நம்மட பிள்ளைகள் பிற கேட்கல, அங்க ஜோசேப்பு மரியாளும் மாதிரி நாமளும் நம்மளையும் கொல்ல தேடுவாங்க அரசர் இருந்து, நாமல் இதுல இருந்து நாமல் முடிவெடுக்கிறதும் இல்லை. ஏன்னா இது வரலாற்று ரீதியா குறிப்பிட்ட பூகோள அந்த இடத்துல நடந்த வரலாற்று சம்பவமும் பிரச்சனையும் காட்டி கொண்டிருக்கிற ஒரு புத்தகம். இத அப்படி விளங்குற நாமல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஜோவான் ஆகிய நான் சின்ன ஆசியாவில் இருக்கிற 7 சபைக்கும் எழுதுகிறதாவது 22 அதிகாரத்தில் புத்தகத்தை எழுதி வச்சிருந்தா, இது இலங்கையில் இருக்கிற நம்முடைய சேர்ச்சுக்கும் பொருந்தும். இது இப்ப துபாயில இருக்கிற சேர்ச்சுக்கு அதைத்தான் இந்த கதைக்கு கடைசி வரைக்கும் கதைக்க இல்லை. அதை பற்றி கடைசி வரைக்கும் எந்த ஓர சேர்ச்சை பற்றியும் அது கதைக்க இல்லை. கதைக்கிறது 7 சேர்ச்சை பற்றி தான். அதன் மரியாள் ஜோசேப்ப நாம இல்ல, மரியாள் ஜோசேப்ப தான் கதைக்குது, நம்மளை பற்றி கதைக்கல நாம சொல்லுவோம். ஆனா 7 சபை என்று பேரு சொல்லி இருந்தால் சொன்ன பிறகு இல்ல இல்ல இது இப்ப அமெரிக்கன் சேர்ச்சை பற்றி கதைக்குது என்னண்டு விசக்கூத்து கதை நாம கதைக்கிறோம். அப்ப உண்மையில நமக்குத்தான் பைத்தியம் அப்படி கதைக்க வழி கிடைக்க. எப்படி வரலாற்று புத்தகம் வாசிக்கிறோமோ அது மாதிரி வரலாற்று புத்தகமோ அதை வாசி விளங்குதோ. 2ஆம் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பற்றி பைத்தியங்கள் தனமா எழுதின அந்த ஆயிரக்கணக்கான புத்தகம் அது பைத்தியத்தனம் மட்டும் விளங்கு. ஈவன் நம்மட பியூரிட்டன்ஸ் எழுதின காமெண்ட்ரிகள் கூட அதுல விசத்தனம் ஆடித்தின இந்த புத்தகத்தில். மிச்சமெல்லாம் சரியா சொல்றாங்க. இந்த புத்தகத்தில் வந்த உடனே தன்னோட அந்த மிச்சம் இருக்கிற எஞ்சிய பாவத்தின் பைத்தியத்தை கக்க தொடங்கிட்டேன். இத வாசி கேட்கல அப்ப இருந்தேன்னு சொல்ற. சிமிர்னா பெர்கமும் மட்டும் ஏன் ஒரு காலமாமம். எபேசு சபை என்பது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 315ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த சபையா. எபேசு சபை 1ஆம் நூற்றாண்டோட தலைமட்டமா போச்சு. எபேசு சபை அவர் விளக்கு தந்தா புடுங்கி எறிஞ்சு விட்டார். அதன் எங்க பைபிள்ல இருக்குது அது 300 வருஷ காலத்துல இந்த சபையை எபேசு சபை குறிக்குது. அப்ப என்ன நடக்குது? அத லிட்டரலா, அதாவது சொல்ல எபேசு என்றது ஒரு இடம், ஜாழ்ப்பாணம் என்றது ஒரு இடம் என்று எடுக்காம, ஜாழ்ப்பாணம் என்பது அது ஒரு 300 வருஷ கால பகுதிக்கு இருந்த உலகத்தில் இருந்த எல்லா சபைகளையும் குறிக்கிறது என்று எடுத்து அவ்வளவு விசற்கதை. அது பியூரிட்டன்ஸ்ல கணவர் இப்படி விசற்கதை தான் எழுதி வச்சிருக்கிறேன். எங்களோட முற்பிதாக்கள் எவ்வளவு தரமான வேத வியாக்கியானிகளை விசற்கூத்து ஆடி இருப்பாங்களா. வேதம் தெரியாத மிச்ச பெண்டிகோஸ்டும் இதெல்லாம் எவ்வளவு விசற்கூத்து பாடும். ரிஃபார்மர்ஸ்
சில பேர் விசக்கூத்தாடிச்சு இந்த புத்தகத்தில் கேட்டா சிமிர்னான்ற ஒரு இடம் இருக்கு. என்னண்டு சிமிர்னா கிபி 315 ஆண்டுல இருந்து கிபி 700 ஆண்டு வரைக்கும் இருந்த காலப்பகுதி இருக்கிற சபையை தான் சிமிர்னா குறிக்க சொல்லுவேன். அப்படித்தானே நீங்கள் எழுதி இருக்கிறீர்கள். அதாவது 7 சபையும் 7 வரலாற்று காலத்தை குறிக்கிறது. எங்க இருந்து அந்த ஐடியா எடுக்கிற? பைபிள்ல ஒரு பிரின்சிபலும் அதை காட்டுறதுக்கு இல்ல. உண்ட யாவும் கற்பனை. கடைசி கொமன்றியில கடைசி எழுதணும் யாவும் கற்பனை. விளங்குதோ? 4ஆம் வசனம் தெளிவா சொல்லுது ஜோவான். அப்ப ஜோவான் என்றது ஜோவான் இல்ல, மாறாக கிறிஸ்து உயிரோடு எழும்பி பரலோகம் போன காலத்தில் இருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற பிரசங்கி மேல குறிக்கிறது. சரி ஏற்றுக்கொள்ளுவியோ இல்லையோ? என்ன விதற்காக கேட்கிறீங்க? அது ஜோவான் புத்தகம் இல்லோ? ஜோவான் ஒரு ஆள் தான் அது குறிக்குதுண்டா. எபேசு சபை என்றது எபேசு சபையை தானே குறிக்கணும். அதே 300 வருஷமா இருந்த உலகத்தில் இருந்த முழு சபையும் குறிக்கும். கனகர் அப்படிதான் சொல்லுறேன். இப்ப நாம எந்த காலத்தில் வாழுகிறோம்? நாம லவோதிக்கியா சபை காலத்தில் வாழுகிறோமா? எங்கே இந்த பைத்திய விளக்கங்களை கொண்டு வந்த நீங்கள் உங்களோட பைத்தியத்தை ஏன் கொட்டுரு எழுப்படி விஷ பைத்தியம் முழுக்க எங்க பைபிள் இருந்து காட்டு. லவோதிக்கியான்றது சின்னாசியாவில இருந்து ஒரு இடமா, இல்லாட்டி கிறிஸ்துக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டுல இருந்து இனிமேல் வரப்போற அவ்வளவு நூற்றாண்டுக்குரிய ஒரு காலமா? அதற்கு ஒரு இடத்துல இருந்த சேச்ச ஒரு காலத்துக்கு இவ்வளவு 300-400 இன்னும் இவ்வளவு காலம் போகும்போது தெரியாது. இப்படித்தான் கொமெண்ட்ரியில் எழுதி வச்சு கொண்டிருக்கிறேன். MS வசந்தகுமார் என்ற அந்த வேத புரட்டன், முழு பைபிள் தெரியாத அறிவிலிகள், விசக்கூத்தாடு, அது முழுக்க பெண்டிகோஸ்ட் தான் விடு. இப்படி வெளிப்படுதல் புத்தகம் டெனி போரம் அடுத்தது தமிழ். இந்த தமிழ்ல இருக்கிறதுல அதை வாசி கேட்கல எவ்வளவு ஒரு பைத்தியம் சேஷ்டையெல்லாம் எழுதி வச்சிருக்க. சும்மா எழுத தெரிஞ்சபடியா எழுதி இருக்குது. நாங்கள் இப்ப அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருக்கிறோம். அப்ப நீங்கள் ஒருக்கா சொல்றீர்கள் இப்ப லவோதிக்கியா காலம் உண்டு, பிறகு சொல்றீர்கள் எபேசு சபைக்கு சொன்ன அனலும் இல்லாம குளிரும் இல்லாம. அந்த அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாந்தி பண்ணி போடுவேன் லவோதிக்கியா. அப்ப நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சபையில பைபிள்ல எங்க அந்த லவோதிக்கையாவும் நீ ஒன்று இங்க இருக்குது? என்னட்டு இவ்வளவுக்கும் என்ன கணக்கு ஓடாத மொக்குகள், ப்ரூஃப் தேற்றம் நிறுவ தெரியாத யார்கள், சும்மா சமயமும் தமிழும் படிச்சு போட்டு அதையும் ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி எழுதிருக்க மாட்டாங்க. They don't have intelligence to prove certain thing. A summon B, C summon B summon C, ஆகவே A summon C. இந்த லாஜிக்கா யோசிக்க தெரியாத கணக்கோடாத மண்டைகள் இப்படி எல்லாம் படிக்கிட்டு இருக்கு. எழுத உண்மையில எழுதின யாக்கள் படிக்காத, இந்த படிப்பு படிக்காத யாக்கள்ல விளங்கு ஒழுங்கா அந்த 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 இதுகள் தெரிஞ்சிருந்தா ஏன் இன்னும் எழுத்துந்தான் கண்ணென தகும். எழுத்து ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா காணுமியாப்பா. நீ உனக்கு நமக்கு தங்களுக்கு விருப்பமான இடங்கள் எல்லாம் எழுத்த கவனிக்கிறேன். அதாவது அது வரலாற்று காலம், அது யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பம், இங்க மட்டும் ஏன் பார்க்க மாட்டேன் யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பம். ஜோவான் சொல்றார், ஜோவானால் யாருக்கு? சின்ன ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு. எந்த காலம்? 1ஆம் நூற்றாண்டு. அப்ப அந்த புத்தகம் 1ஆம் நூற்றாண்டுக்குரிய சபையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட தொடர்பட்ட புத்தகம். அதே நம்ம சபையை அதுல அதை காட்டலாம். நம்ம சபைக்கும் அந்த அந்த குறிப்பிட்ட சபையில் இந்த பிரச்சனை இல்லாமலும் இருக்கலாம், அதோட சம்பந்தமும் இல்லையா? சம்பந்தமும் இல்லை. இந்த 4வது வசனத்துல சடாரண்டு ஆட்கள் பைபிளுடைய அந்த ஹிஸ்டாரிசிட்டி, அதாவது வரலாற்று காலத்தை, வரலாற்று புத்தகத்தை கற்பனை புத்தகமா மாத்த வழிக்கிடுது. உண்மையில நம்மளுடைய பியூரிட்டன்ஸ் அவர்களுடைய இந்த வேத வியாக்கியானத்தை நாம சொல்றது
ஹிஸ்டாரிசிசம் என்றுதான் சொல்றது ஆங்கிலத்தில். அதாவது வரலாற்றுவியல் பார்வை. வரலாற்றுவியல் பார்வை அண்மையில பியூரிட்டன்ஸ் எழுதுனதும் அல்லது பல பேர் ரிஃபார்மர்ஸ் எழுதுனதும் ஒப்பீட்டில மற்றவனை விட வரலாற்று காலம் தான். ஆனா இது இந்த பிரச்சனை அவள் என்னண்டா, அவர்கள் முதலாம் நூற்றாண்டு வரலாற்றை பற்றி கதைக்க இல்லை. அவர்கள் தங்கள அந்த போப்புல இருந்து ரிஃபார்மர்ஸ் விடுதலை சபைக்கு விடுதலை கொண்டு வந்த 1500 சொச்சம் அந்த காலம் வரைக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய 7 சபைகளையும் 7 பிரிவா பிரிச்சுட்டார். அங்கதான் அந்த பிரச்சனை. அதாவது நான் சொல்றதுல அவரோட அந்த பிரிவை எபேசு சபை என்பது ஏறக்குறைய 200 வருஷ கால பகுதிக்குரிய சபை காலம். அவ என்ன சொல்ற வரலாற்று தான் தாங்கள் சொல்றீங்க மாமா, ஆனா குறிப்பான எபேசு சபையே இல்ல, ஒரு 200 வருஷம் இருந்த ஒரு முழு சபையை குறிக்கிற காலம். அப்ப மேத்யூ ஹென்றி உட்பட அவரோட காமெண்ட்ரியல்ல ஹிஸ்டாரிசிசம் தான் ஓடுது. அதாவது வரலாற்றோட அடையாளம் காணுவினம், ஆனா அந்த ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு அடையாளம் காணுவினம். பைபிள்ல அப்படி அடையாளங்கள் எங்களுக்கு எந்த ஒரு புத்தகத்திலும் சொல்ல இல்லை. அப்படி எப்படி விளங்க பைபிள் ஜோவான் அப்படி எழுத ஜோவான் கடிதம் 7 சபைக்கு. அப்ப அவங்க சிமிர்னா அந்த காலத்துல இல்ல, நம்மளுடைய முற்பிதாக்களுடைய சிந்தனையின்படி அப்ப சிமிர்னா அந்த கால பகுதிக்குரியது. ஏன்னா சிமிர்னா கிபி 200ஆம் ஆண்டுல இருந்து அடுத்த ஒரு 200 வருஷம். அப்ப சிமிர்னா முதலாம் நூற்றாண்டுல இல்லையா. பிலதெல்பியா அவங்க வாழ்ந்த காலத்திலே இல்லையா. பாப்போம் என்ன பைத்திய பெணம் இது. அதெல்லாம் நாங்கள் சொல்றோம் திருப்பி திருப்பி, எந்த மனுஷனும் பொய்யன் என்போமாக, தேவனே உண்மை உள்ளவர். வேதத்தை விளக்க வேதம் காணும். வேதத்தை விளக்குறதுக்கு எந்த மனுஷனும் அவசியம் இல்லை. வேதம் வேதத்தை விளக்குது. ஒரு வரலாறு முதலாம் நூற்றாண்டு எழுதியிருக்கிற வரலாறு விளக்குறது எப்படி விளக்கும் வரலாறு வடிவம் விளக்குது. அதை விட்டு போட்டு அதை ஒரு குறிப்பிட்ட எப்போ என்று நாம சொல்றது குறிப்பிட்ட கால சகாப்தங்களாக பிரிக்கல. ஜோவானுக்கு அது மண்டைக்கிளையும் இல்லை அப்படி ஒரு வெளிப்படுத்த. அதனால பியூரிட்டன்ஸோ ரிஃபார்மர்ஸோ மனுஷர் அவர்கள் விட்ட சில முக்கியமான தவறுகள் நமக்கு தெரியுமே இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அந்த தவறுகளை அமர்த்தி வாசிக்கிறோம். அதாவது நாங்கள் அதை கவர் பண்றோம். நாங்கள் அதுக்காக சுத்தமான சூச பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் இங்க எடுத்துக்கொள்ள இல்லை. நாங்கள் உட்பட வேதத்தால நாங்கள் பிழை என்றது நிரூபிக்கப்பட்ட திருந்த ரெடியா இருக்கிறோம். நாங்கள் வேதத்தால மட்டும்தான் விளங்கப்படுத்தணும். வேதத்தால நாங்கள் ரிஃபார்மர்ஸ் பிள்ளை என்று சொல்லுவோம், ஞானஸ்நானத்தில் பிள்ளை என்று சொல்றோம். அது வேதத்தால பிள்ளை என்று சொல்லுவோம். வேற கதை ஒன்றும் எங்களுக்கு வேதத்தாலே அவங்க பிள்ளையான பொசிஷன்ல முடிவெடுத்து சொல்லுவோம். பிள்ளையான லாஜிக் அவங்களோட லாஜிக் கன விஷயங்கள சரி ஏவிடப்பா அப்படி சிலர்களுக்கு அதுக்கு விசக்கூடம் உண்டு. எல்லாத்தையும் கணக்கையில் சரி அந்த ஒரு விஷயத்துல பிடிச்சு கொண்டு நான்கு கொண்டு நின்று விசத்தனம் ஆடுறது. அதையும் நாங்கள் கேட்கிறோம். பைபிள் படி பாரு, அதையும் வேதபூர்வமா இவ்வளவு வேதம் வேதத்தாலே விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்ற நீங்கள், விசுவாச அறிக்கையில எழுதி வச்சிருக்கிற நீங்கள் என்னென்று வெளிப்படுத்தல் புத்தகத்தை மட்டும் வேதத்தால விளக்காம உங்களோட காலப்பகுதியில் அடையாளம் கண்டனிய அது நீங்கள் இல்ல. அதுல சொல்லப்பட்ட வலிசற்பம் நீங்களால சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்து லியோ 13 இன்னும் அதில் அவர் லியோ 13 அந்த கிறிஸ்து அடையாளம் காண்ற என்னடா தங்கட காலத்துல வளர்ந்த போப் தான் அந்த யாழன். நான் உண்மையில 7 சபை எடுத்து லியோ 13 தெரியா சிமிர்னா பெருக்கமத்திய லவோதிக்கியாவது. ஆனா மெக்கி என்றியா அப்படி ஒரு ஆள அடையாளம் காண முற்படுற. ஏன்னா அவங்க ஹிஸ்டரியிலேயே அந்த விஷயம் ஹிஸ்டரியா நடந்தது. அப்ப அது யாரு என்றதை அவங்க வரலாற்று ரீதியா அடையாளம் காண முற்படுறீனம். ஆனா அந்த அடையாளம் காணல இருந்து கொண்டு வாரினம் தங்களை வாழ்ந்த காலத்துக்கு கொண்டு வர பார்க்கிறீங்க. அதுக்கு பேர் ஹிஸ்டாரிசிசம். ஹிஸ்டாரிசிசம் பிள்ளை இன்டர்பிரிட்டேஷன்.
நாங்கள் சொல்றது வரலாற்று ரீதியா 1ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட காலத்துல யார் அங்க அந்தி கிறிஸ்து ஜோவான் கதைக்கிறாரோ அவன் தான் அந்தி கிறிஸ்து. அதை விட்டு போட்டு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் அந்தி கிறிஸ்து நாம புதுசு புதுசா நாங்கள் அதுல சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்து இவன் தான் என்று அடையாளம் காண்றதுக்கு இல்ல. மாறன் பிறந்தார் என்றா மாறன் அந்த ஆண்டு எத்தனையாம் ஆண்டு எந்த காலம் முடிஞ்சது. அப்ப ஜோவான் 7 சபைகளுக்கு 1ஆம் நூற்றாண்டுல அந்த அந்தி கிறிஸ்து இருந்தான். இப்ப கொஞ்ச காலம் ஆள் இல்ல, இனி திருப்பி எழும்புவான். 7 சபைக்கு தெரியும் அது யாரு. நமக்கு தான் கோதாரி அந்த கான்டெக்ட்ல நாம இல்லையே. அப்ப நமக்கு தான் டக் டிக் டோஸ் போட்டு எழுதி வச்சு துண்டெடுத்து இது ஆவியானவர் சொல்றான்னு நாமெல்லாம் புதுசா அப்ப கற்பனையில் இறங்கவன். அப்படி இல்லை இந்த புத்தகம். அது யாரு என்ன யாருன்றது தெளிவாக அந்த கான்டெக்ட்ல வாசிச்சா தெரியும். அப்ப ஹிஸ்டரி நமக்கு அப்ப 1ஆம் நூற்றாண்டு ஹிஸ்டரி சரியா தெரியும். நமக்கு 1ஆம் நூற்றாண்டு வரலாறு தெரிஞ்சதான் இது அடையாளம் காணலாம். முதல் சிமிர்னா இங்க ஜியோகிராபி என்ன சொல்ற சின்ன ஆசியாவில் இருந்த ரெண்டாவது. அப்ப சின்ன ஆசியா எது? சின்ன ஆசியாவில் எந்த பக்கம் இருந்தது இது? அப்ப ஏன் இந்த 7 சபையை மட்டும் அவர் குறிப்பிடுறார்? அப்ப அதுல யார் ஆண்டு கொண்டு இருந்தது? இதுகள் தெரிஞ்சதானே இதுல சொல்லப்பட்டிருக்கிற அரசியல் பொருளாதார சமய அந்த பூகோள சரித்திரம் தெரிஞ்சதான் இந்த புத்தகத்தை சரியா நாம விளங்குற. அதாவதுதான் நாங்கள் பிரின்சிபல் 20வது பிரின்சிபல் சொன்னோம். இந்த புத்தகம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்த 7 குறிப்பான சபைகளோட விசேட தொடர்பு கொண்டது. ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் அது அல்ல. நாம கவனமாக அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை வாசி கொண்டு சடாரண்டு நம்மள அந்த இடத்துக்குள்ள கொண்டு போட்டுட்டு கற்பனை உலகத்துல மிதக்கிற கூடாது. 1ஆம் நூற்றாண்டுல இது யாரு? 1ஆம் நூற்றாண்டுல இது எந்த இடத்துல ஏன் ஜோவான் இதை எழுதுற? அப்ப அவங்களுக்கு என்னன்னு இது விளங்கி இருக்குது? ஏன் அது ஒவ்வொரு குறிப்பான காலப்பகுதிகளுக்கு எடுக்கக்கூடாது என்று சொல்லுறோம் என்று சொன்னா அது வரலாற்று காரணம் தான். சேர சோழ பாண்டியர் இந்த ஆசியா தெற்காசியாவில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள். அதுல தலைநகரம் மதுரையில, தலைநகரம் கர்நாடகாவில், தலைநகரம் தெலுங்கானாவில் இருந்தது என்று வரலாற்று ரீதியை நாமல் அடையாளம் காணும். அதை வாசிக்கிற நாமல் சோழ மன்னன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று நாமல் யாராவது கதைச்சா நாமல் உண்மையில பைத்தியம். சங்கத்தமிழன் சோழன்ற காலத்தில் பாரதம் அடிபணிஞ்சது. அதாவது பாரதம் என்று நாம சொல்றது இந்தியாவினுடைய கீழே இருந்து மேல வரைக்கும் சோழற்ற ஆட்சி நடந்தது. இப்ப அந்த அது வரலாறு. இப்ப அதை நாம அது கிமு கிபி மாறி மாறி எழுச்சி பெற்று விழுந்து எழும்பினது நமக்கு வரலாறு படிச்சா தெரியும். கிமுல ஆரம்பிச்ச அந்த ஆட்சிகள் எப்படி பிறகு கலிங்கமாக என்ற படையெடுப்பு, கலிங்கமாக அங்கிருந்து வந்தவர் தென்னிந்திய படையெடுப்பு. அப்ப வந்து இலங்கையில எப்படி இந்த பகுதியிலையும் நிறுவினான், படைகள் நிப்பாட்டினாங்கள் என்றெல்லாம் படிக்கிறது தெரியும். எப்படி இந்த ஆட்சிகள் அப்ப பாண்டியர் பாண்டிய மன்னன், அப்ப சேர சொல்ல பாண்டியன் அவன் தமிழ் கதைச்சியாக்க. அப்ப பாண்டிய மன்னர்கள்ல இருந்துதான் இந்த விஜயனும் அவன் 700 தோழர்களும் மனசி மேற எடுத்த 700 பொம்பளையர். அப்ப 700 அப்ப மனசி மேற அவ்வளவும் தமிழச்சிகள். அப்ப ஆனா இவங்கள்
வடக்கத்தியான்கள், அதாவது வங்காளத்துல இருந்து வந்தவங்க. அப்ப அது மேல அப்ப அந்த இதெல்லாம் நாம பார்க்கல. அப்ப எங்களுக்கு தெரியுது சேர சோழ பாண்டியன்றது ஒரு காலத்துல குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்து ஆண்டு அந்த கால பிரச்சனையோட சம்பந்தப்பட்ட ஆட்கள். அவ இதே மாதிரி ஒரு செயல்பாட்டு அந்த வரலாறுல வாசிச்சுட்டு அந்த வரலாற்று தமிழர்களாக நாம் இருக்கிறோம், நாங்களும் ஒரு போர் தொடுத்திருக்கிறோம், ஓம் நடந்தது போர். அப்படி நடந்ததுக்காக டக்கண்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் அந்த சேரன் செங்குட்டுவன் அல்லது சோழ மகாராஜன் என்று அடையாளம் காண்றது. சோழ மகாராஜன் அந்த காலத்துல வாழ்ந்து வருதுன்னப்பா. நீ 21ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனுஷனை 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனுஷனை டக்கண்டு கற்பனையில போய் இப்படித்தான் அந்த வடக்கத்தியான்ல இருந்து வந்த இந்த சிங்களவனும் பிறகு இந்த சோழன் அந்த பின்னணியில வர தமிழனும் சண்டை, அந்த சண்டையில தான் இப்படித்தான் நடந்தது என்ற மாதிரி ஒரு கற்பனையை நீ கொண்டு வர உருவகப்படுத்துறோமே தவிர அது சொல் அர்த்தம் இல்லையா. வேலுப்பிள்ளை பிரபாகரன் சோழன் அல்ல. அது மாதிரி ஜூதாஸ் அந்தி கிறிஸ்து இல்ல. நாம இப்ப வாசிச்ச கன புத்தகங்கள் அவ அந்தி கிறிஸ்து ஆராயிருக்கும் அந்த சோழனாயிருக்கும், அது வேலுப்பிள்ளை பிரபாகரனா அல்லது கிருஷ்ணகுமார் கிட்டுவா அல்லது அதுக்கு முன்னுக்கு இருந்த ஆளா அல்லது பிறகு வேற மாஸ்டரா, என்ன நடக்குது பைத்தியத்தனை முழங்கு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் புத்தகம், வரலாற்று புத்தகம், பூவுலரிய வரலாறு கதைக்கிற விஷயம், வெளிப்படுத்தல் புத்தகம். 7 சபை, 7 உலகத்தில் இருக்க எல்லா சபையும் இல்லைன்னு தெரியும். ஆயிரம் நாம இந்த புத்தகத்தை வாசிக்கல ஒவ்வொரு சபை முகம் கொடுத்த பிரச்சனை, அந்த சபைகளுக்கு யாரு பிரச்சனை கொடுத்தது, அது எந்த அரசியல் சக்திகள் பிரச்சனை கொடுத்தது, எந்த போலி சமயம் பிரச்சனை கொடுத்தது, எப்படி அந்த 7 சபைகளும் பிரச்சனைகளை முகம் கொடுக்கையும் அதுகளுக்களால கடந்து போகையும் கர்த்தர் அந்த சபைகளோடு இருந்தார் என்று பலப்படுத்தப்பட்டது. அதை மனதில் வச்சுக்கொண்டு நாம இதை வாசிக்கல பெரோயாவோ இதை வாசிக்கல கல்வினுடைய ஜெனீவா சர்ச்சோ அல்லது பியூரிட்டன்ஸ் அமெரிக்காவில் கட்டின சர்ச்சோ ஞாபகம் வரக்கூடாது. இது நமக்கு அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த சர்ச்சுடைய அந்த ஹிஸ்டரி தான் நமக்கு தெரியும். தெரிஞ்சாதான் சரியான முடிவுக்கு வருவோம் அர்த்தத்துக்கு. இல்லாட்டி இப்ப யூடியூப்ல போடுற மாதிரி சாம் ஜபத்துற ஒரு விளக்கம், அங்கால இன்னும் இருக்கிற ஒரு மனுஷன் அன்றைக்கு நான் சொன்னேன் எம்டி ஜெகன் ரஷ்யாவுக்கும் இதுக்கு நடக்கிற பிரச்சனை உண்மையில் நான் கேட்கல. இப்படித்தான் அதனால ஒருக்கா சும்மா தட்டேக்கல வந்தது ஒப்பியோ அதனால இப்படித்தான் கதைக்கு முன்னே எனக்கு விளங்கிட்டு. இப்ப இப்ப அப்படி சொல்லலாம் தெரியல அந்த மனுஷன் சொல்லிக்கணும். தேவையில்லாம கேட்க வேண்டாம், காலம் பொல்லாத நேரம், அது பாவம். நாம இப்படியா நாட்களை கேட்கிறதும் வாசிக்கிறதும் எல்லாம் விசத்தரம். ஆயால இந்த எம்டி ஜெகன் இதெல்லாம் அங்க போர் இங்க தொடங்க பாருங்கள். இப்பொழுது ட்ரம்ப் வந்துட்டார், ட்ரம்பினுடைய மூவை கவனியுங்கள். ஆயால இந்த வெளிப்படுத்தல் புத்தல பாருங்க. ஜோவானுக்கு ட்ரம்பே தெரியாதப்பா. ஜோவான் இந்த விளக்கத்தை கேட்டா செத்தவனை போல திருப்பி விழுந்துவான், செத்தே போயிடுவான் மனுஷன். விசக்கூத்தாடுறாங்க. இது அந்த தி ஐலண்ட்ல அரசியல் ஆய்வாளர் இக்பால் அத்தாஸ் எழுதுற மாதிரி அல்லது தினக்குரல்லையும் இதுகள்லையும் அரசியல் ஆய்வாளர்கள் என்று எழுதுற மாதிரி இவர் அங்கிருந்து எம்டி ஜெகன். அவருக்கு அரசியல் நடக்கிறத படிச்சு, அவர் பைபிள் படிக்கிறப்ப அரசியல் கூட படிக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்க இந்த புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும்
அதை கை கொள்றவனும் பாக்கியவன். இந்த புத்தகம் வாசிக்கா 1ஆம் நூற்றாண்டுல சபை இருந்தா அந்த சபையில இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஆறுதல் படுத்துறது கெத்தர் இப்படி இதென்ற கெத்தர் அவர்களோட இருக்கிறார். இப்ப இதுல என்ன பிரச்சனை, இந்த அப்ப சீக்கிரமா இப்ப சம்பவிக்க வேண்டிய உபத்திரவம் என்ன, இதுல 10 நாள் காவலில் போடுவாங்க, அது எந்த சபை, அது சிமிர்னாண்டா சிமிர்னா தான் இல்ல இலங்கை சபையை 10 நாளில் காவலில் போடுவாங்க. ஜோ 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 என்ன ஐயா என்ன கதைக்கிறீர்கள்? அதனால நம்ம மற்ற வசனம் 4ஆம் அதிகாரத்துல இருந்து சபை போயிட்டு சபை போயிட்டுதுண்டா 7 சபைக்கு மேல அமைச்ச 5ஆம் அதிகாரத்துல 22 அதிகாரம் சபைக்கு எழுதுறேன்னு ஜோவான் சொல்லிட்டார். எம்எஸ் வசந்தகுமார் உட்பட இந்த ஹால் லின்சே அந்த 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 பைத்தியங்களுடைய கேட்டுதான் இவர் எழுதி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பைத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து எழுதி இருக்குது, இவர்களுக்கு பின்பு நான் பரலோகத்தில் கண்ட காட்சியாவது என்றா. அப்ப பூமியில இனி சபை இல்ல, பூமியில சபை இல்லாம பரலோகத்துக்கு போயிட்டு ஆமாம் 7ல இருந்து 19 வரைக்கும். அப்ப 7ல இருந்து 19 வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா ஜோவானுக்கு எழுதின 7 சபைகளுக்கும் அப்ப அந்த அந்த அவ்வளவு அதிகாரத்தாலே ஒரு பிரயோசனம் இல்லை. சிமிர்னா, எபேசு, பெர்கமு என்ற 7 சபைகளும் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பரலோகம் போயிட்டுதான்டா. பிறகு என்ன இந்தப்பா அந்த அவரத்துல நடக்கிற அடிவாடு பிரச்சனைகள், நான் சொன்ன 7 களம் 7 அந்த முத்திரை 7 ஒன்றும் சபைக்கு சம்பந்தம் இல்லை இனிமே. ஆனா அவர் சொல்ற நான் 7 சபைக்கு தான் எழுதுறேன். 7 சபை சந்திக்கிற பிரச்சனைக்கு எப்படி கர்த்தர் பதிலடி கொடுக்கிறார் என்றது எழுதுறேன் நான். அப்ப அதுல விளங்காரு எவ்வளவு பைத்தியத்தனமா இந்த விளக்கங்களை எழுதுறீங்க நம்ம. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சொன்று இருக்குது. சிங்கப்பூர்ல இருந்து இஸ்ரவேல் இப்ப கடவுள் அவர்களுடைய நாடு, இஸ்ரவேலுக்கு போய் பார்க்கணும். இஸ்ரவேலை கர்த்தர் பிறந்த கர்த்தர் இஸ்ரவேலில் ஒரு ஸ்பெஷல் கவனம் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் வர போறார், இஸ்ரவேலுக்காக இந்த எருசலேமில் அரசாள போறார் என்று சிங்கப்பூர்ல இருக்கிற சிங்கப்பூர் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் அது அடுத்த ஒரு கோணங்கி பைத்தியம். இஸ்ரவேலே நான் விட்டுட்டேன். 1ஆம் நூற்றாண்டோட இஸ்ரவேல் நாசம். இனிமேல் எனக்கும் இஸ்ரவேலுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி நான் படைச்ச எல்லா இனங்களோட எனக்கு இருக்கிற சம்பந்தமோ அது மாதிரித்தான் இஸ்ரவேல் என்ற ஒரு இனம் இருந்தா அப்படி ஒரு சம்பந்தம் தான் இருக்கிறது. அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியால் இதை போல இனி அது சிலுவையோட முடிஞ்சது. ராஜ்யத்தின் புத்திரர் தள்ளப்பட்டுச்சு. இதோட சரி, இனிமேல் ராஜ்யம் எடுத்து அதுக்கு பொருத்தமான புறஜாதிகளுக்கும் முழு உலகத்துக்கும் குடுவட்டாச்சு என்று இயேசு சொன்ன பிறகும், இயேசு சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இயேசு திருப்பி இஸ்ரவேலுக்காகத்தான் வருவார். இஸ்ரவேல் அவருடைய மக்கள், இஸ்ரவேல் அவர் கைவிட போறதில்லை. இஸ்ரவேலே உன்னை நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்கள், இஸ்ரவேலே உனக்காக நாங்கள் மண்டாடுறோம், இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று பைத்தியங்கள் இஸ்ரவேலை இன்னும் தூக்கி பிடிக்கும். அப்ப இயேசு சாக இல்லை, இயேசு செத்தது பிரியோசன தடையான் தடிச்சுவர் இன்னும் தகர்க்கப்படையில, இன்னும் பலி செலுத்தி கொண்டிருக்கிற அந்த பைத்தியங்களுக்கு இந்த சப்போர்ட்டா இந்த பைத்தியங்கள் இருந்து கொண்டிருக்கு. கேட்டா ரிஃபார்ம் ஆகும். ரிஃபார்ம் கல்வினுக்கே தெரியாது இந்த ரிஃபார்ம் இப்படியெல்லாம் நடக்கும். பியூரிட்டன்ஸ்ல நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு ரிஃபார்ம் இருக்கு. அவங்க இப்படி ஒரு மொக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்க இல்லை. இஸ்ரவேலுக்கு திருப்பி இயேசு அவரை அரசாளுவர், இயேசு அப்படி அவங்க அப்படியே அவங்க வரலாற்றில் நடந்த விஷயம் படிப்படியா அந்த ஒவ்வொரு அதிகாரமா மூவ் பண்ணுதடாப்பா. மற்றபடி இஸ்ரவேலுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லை என்று அவங்க அப்படிதான் முடிவு பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை, அதை ஒவ்வொரு கால பகுதிக்கு காட்டுறத நாங்கள் கத்துறோம், அது பிழைய அப்படி இல்லை. அப்படி பார்த்தா 1700ஆம் ஆண்டோட வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய பிரயோசனம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த காலத்தோட வெளிப்படுத்தல் புத்தகம் 22 நிறைவேறிச்சு. அத நாங்கள் சரியான கவனமா இருக்க வேணும். வேதத்தால விளக்கப்படுத்தல
அது வரலாற்று புத்தகம்னா வரலாறுல எந்த காலப்பகுதி என்றது எங்களுக்கு தெரியும். தானியல் புத்தகம் வாசிக்கல, அதுலயும் வரலாறு கதைக்கப்படுது. அந்த வரலாற்றிலையும் இது 3ஆம் ஆள் எழும்புவான், 4ஆம் ஆள் எழும்புவான், அதை கொஞ்சம் மூடி வாய் அதுக்கு இன்னும் காலம் கிடக்குது என்றெல்லாம் எழுதினார். ஆகல நாங்கள் யார் அந்த 3ஆம் ஆள், யார் அந்த 4ஆம் ஆள், அப்ப இந்த சனம் இன்னும் இருக்கும் என்றெல்லாம் அங்க எழுதப்படும். அதுகளை வச்சு பாக்கல தெரியுது, அந்த அது 4 ராஜ்யமா பிரியம் என்ற கணக்கா பொறுத்தது வரலாற்றில். அது கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம் தெரியுது. வெளிப்படுதல் புத்தகத்தில் தெரியுது அது ரோம ராஜ்யம் தானே. அந்த ரோம ராஜ்யமே முடிஞ்சு போச்சது. அது இப்ப அமெரிக்கா ராஜ்யம், அது சைனா ராஜ்யம், அது பௌத்த ராஜ்யம், அது முஸ்லிம் ராஜ்யம் என்னென்ன அடையாளம் காண்றது வெளிப்படுத்தல் புத்தகத்தை வச்சு. அது ரோம சாம்ராஜ்யத்தை சொன்னது. இது அந்த மெரியாள் இயேசுவை பெற்றவ இல்ல, அவ பெற்றிருந்தாலும் இயேசு திருப்பி பிறப்பார், இயேசுவை பெறது மெரியாள்கள் நாமல் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு விஷமத்தனமான பிரசங்கங்கள் எல்லாரும். அதனால சரியான கவனமா நாங்கள் இதை நாங்கள் சொன்னாங்க. இந்த 7 சபைகளுக்கும் எல்லாம் 7 சபைகளுக்கும் ஆறுதலும் சாட்சியுமா எழுதப்பட்ட புத்தகம். அந்த 7 சபைகளுக்கு அந்த 7 சபைகளுக்கு இந்த செய்தி வடிவா தெளிவா விளங்குனது. இனிமேல் நடக்க போற செய்திய நினைச்சு அவர்கள் கற்பனை உலகத்துல வாழ இல்ல. தங்கட காலத்துல கத்தர் வெர்ற அவர் இப்படி சந்திப்பார் தங்கட எதிரிகளை என்ற அந்த ஜதார்த்தத்தை கொடுத்துச்சு. அயால அந்த பிரின்சிபல் அதைத்தான் நாங்கள் சொல்றோம். ஜோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு இவ்வளத்தை மட்டும் ஆசியாவில் இருக்கிற 7 சபைக்கு தான் எழுதியிருக்கிறார். ஆகையால் அந்த 7 சபை என்னன்னு சொல்லி நான் இன்னும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பைத்தியங்களும் இருக்கு. ஏன் கீழே வார அடுத்த அந்த 11ஆம் வசனம் வாசிக்கலையே அந்த ஆட்கள் எங்களுக்கு தெரியும். சில மனுஷர் ஐயோ அதெல்லாம் அந்த கடவுள் வேதத்தை கையில எடுக்க தகுதி இல்லாத யாக்கள். அவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அவர் ஒரு மனுஷனை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அவர் பூமியை நியாயம் தீர்ப்பார். எங்க இருக்குது? அப்போஸ்தலர்ல இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசி போட்டு அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அவர் ஒரு மனுஷனை நியமிச்சிருக்கிறார், ஒரு மனுஷன் அவர் நியமிச்சிருக்கிறார் சகோதரனே, அது ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் அந்த நாள் எப்படி தெரியாதோ அதே போல அந்த மனுஷனையும் தெரியாது. அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி காத்துற உபவாசத்தோட கத்துறதை வெளிப்படுத்த வேணும். கீழே கொஞ்சம் அடுத்த வசனத்தை வாசியா தெரியுமா அது யார் அந்த மனுஷன்? அந்த மனுஷன் யாரும் கீழே எழுதுவேன் இயேசு கிறிஸ்துவன். இப்படி பிரசம் எல்லாம் கேட்டு வளர்ந்தையாக்கள் நாங்கள் சரியும். நமக்கே தெரியுது ஐயோ அடுத்த வசனத்தை வாழ்ந்த கடவுளே ஏன் இப்படிப்பட்ட இடம் எல்லாம் இதெல்லாம் உங்களை பொருத்தம் என்றபடியாத்தான் இப்படிப்பட்ட யாக்களை வச்சிருக்கணும் அமர்த்தி கொண்டு இருங்கோன்றான் வச்சது. அதனால பேசாம ஓமையா சரி ஐயா ஆனா தெரியுது பிள்ளைண்டு அதை மட்டும் ஒன்றும் கேட்காம ஆமென் ஹல்லேலூயா வெளிப்படுத்த ஜபிக்கவன் நாங்கள் அதுக்கு ஒரு ஆமென் சரியா வெளிப்படுத்தியே இருக்குது. அடுத்தது அப்ப தவிர்க்கக்கூடியதை தவிர்த்து எல்லாத்தையும் அது மாதிரி இப்பயும் சில பேர் சொல்லுவினம் ஆசியாவில் உள்ள 7 ஆசியா என்பது அந்த ஆசியா கண்டம் ஐரோப்பாவிலிருந்து இந்த மிச்சம் இந்த ஆசியாவில் எது அந்த 7 சபை என்று நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக நான் ஒரு 40 நாள் உபவாசம் இருக்க சொல்லக்கூடிய ஆகல இருந்து இருப்பாங்க. நான் கேட்கிற ஒருவரை அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுல இருக்கிறான். ஆண்டவர் பூமி ஆண்டு கண்டுபிடி என்று சொன்னா அவன் 7 ஆசியாவில் 7 சபையை கண்டுபிடிக்கிறது உபவாசம் பண்றாங்க. எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட பாஸ்டர் மேரும் ஆட்கள் இதை கேட்டுக்கொண்டு என்ன பிரச்சனை? அந்த பைபிள் நல்ல டாக்டர் என்ஜினியர் லாயர் எல்லாம் அந்த சேர்த்துல இருக்குது. இருந்து கொண்டு அதுகளே அதை பிரச்சாரம் செய்யுது.
அந்த 7 பாஸ்டர் ஜபம் பண்ண போறார், இந்த 7 சபைகளையும் வெளிப்படுத்த. அப்ப இதுல தெரியுது என்ன, அது படிச்ச லோ எப்படி இருக்குமன், அது படிச்ச டாக்டர் எப்படி இருக்குமன், அது என்ன டாக்டர், இப்படித்தானே வைத்தியமும் செய்ய போகுது. பைபிள் ஒழுங்கா கொஞ்சம் கீழே படிச்சா தெரியும் 7 சபையும் என்ன. சோ கவனம், இந்த பிரின்சிபலை மனதில் வச்சிருக்கணும். when you read apocalypse, இந்த பேப்பர் வாசிச்சு கொண்டு, மேகசின்ஸ் வாசிச்சு கொண்டு, அப் டு டேட் ஸ்டே டியூன் என்று சொல்லிக்கொண்டு நியூஸ் கேட்டுக்கொண்டு பைபிளுக்கு இப்ப எந்த காலம் நடந்து கொண்டிருக்கு பார்க்கறதுக்கு செபிக்க கூடாது. அது இல்லை இங்க நம்ம அவ கேள்வி கடைசியா நாம அப்படி என்ன அப்ப இதுல இருக்கிற ஒன்றும் நமக்கு சம்பந்தமே இல்லையா, நமக்கு அப்ப ஒரு பிரயோசனமும் இல்லையா. கொஞ்சம் பாருங்க, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வாசிச்ச நாம வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடு. இப்ப அது 1ஆம் நூற்றாண்டுல கிபி 30ஆம் ஆண்டுல நடந்த விஷயம். இப்ப அந்த விஷயம் விசேடமான தொடர்பு அங்க இருக்குது. ஆனா அதனுடைய பொது தொடர்பு நம்மளோட இல்லையோ, இருக்குது. அதுக்காக நாம சொல்றோமா இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் அதிகாலை இருட்டோட கல்லறைக்கு போவோமா எல்லாரும் இல்லை. கல்லறை யார பாக்குறது இன்றைக்கு இருட்டோட? கல்லறைக்கு அதுல நாம அறியாலும் மற்ற மரியாலும் போச்சு. நாம் அதுல இருந்து நாம அப்ளிகேஷன் எடுக்கிறோம், அதாவது பிரயோகத்தை எடுத்துக்கொள்றோம். அப்ளிகேஷன் அதனுடைய அர்த்தத்தை எடுக்க இல்லை. அர்த்தம் அதுதான். அது கெத்செமனேயில காட்டி கொடுக்கப்பட்டு பிறகு அங்க ஒரு புது அந்த கல்லறை தோட்டத்தில் ஒரு புது அந்த கல்லறையில வைக்கப்பட்டது. அந்த கல்லறை அது அரிமத்தியா ஒரு ஜோசேப்பு அவற்ற கல்லறை. இது நாம கொஞ்சஞ்சி மாத கல்லறையில கட்டின கல்லறை இல்லை, விளங்கும். அல்லது நாம சென்ட் ஜோசப் கல்லறையில இருந்த கல்லறைக்கு அந்த பகுதியை வாசிட்டு அதிக இருட்டோடு நாமளும் வாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார்னு போவே. அதனுடைய அப்ளிகேஷனை நாம எடுத்தோம். அது இப்ப எப்படி எங்களுக்கு பொருந்துதன். அதே மாதிரிதான் 7 சபைகளுக்கு எழுதின அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொண்டு அதனுடைய பிரயோகத்தை அப்ளிகேஷனை நமக்கு எடுக்க தொடங்குறோம். மரியாளும் யோசேப்பும் எப்படி கிறிஸ்துவ பிறேக்கள பட்ட பாடுகளும் கொண்டு போய்க்கள நடந்த சம்பவங்களில் இருந்து அந்த வரலாற்று நிகழ்வுகளை விளங்கி அதுல இருந்து என்ன பாடத்தை கடவுள் நம்மளை படிக்க அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த பாடத்தை வேதத்தினுடைய பொதுவான சத்தியங்கள் இருந்து நாமளும் எடுத்துக்கொள்றோம். தேவ பக்தியான சந்ததியை பெற்று வளர்க்கிறது ஒரு நாளும் பேக்கி விருப்பம் இல்லை. அது எப்பையும் கடவுளையும் கடவுளுடைய மக்களோட சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை முதல் தனக்காக பலி எடுக்கத்தான் விரும்புது. அது பார்வோன்ற காலத்திலையும் அப்படித்தான் செய்தது. எபிரேய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை. அது பெத்லகேம் படுகொலையிலையும் அதைத்தான் செய்யுது. அது 21ஆம் நூற்றாண்டிலையும் தேவ பக்தியாக தங்களோட பிள்ளைகளை வளர்க்க நினைக்கிற பெற்றாருக்கு எப்பயுமே பேய் எதிராகத்தான் செயல்படும். அதுக்கு அரசாங்கங்களை பயன்படுத்தும், அந்த அரசாங்கங்களுடைய கல்வி முறைகளை பயன்படுத்தும், அந்த அரசாங்கங்களுடைய சட்டங்களையும் பயன்படுத்தும். அதான் நம்முடைய அப்ளிகேஷன் பார். அது 21ஆம் நூற்றாண்டிலையும் அதுதான் பாடமே தவிர அதுவே இப்பையும் இருக்க வேண்டும் நாங்கள் சொல்ல இல்லை. 2 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை கொல்லுவான். அதே போல இந்த நூற்றாண்டில் 2 வயசுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள். ஐயோ 2 வயசு காரணம் அது இயேசு பிறந்ததை கால்குலேட் பண்ணி அவன் கால்குலேட் பண்ணான். இது பிள்ளைகள் படிச்சு முடிக்கிற காலத்துக்குள்ள இந்த வயசுலையும் கொல்லும் கொல்லும். அது மன ரீதியாயும் கொல்லும். முக்கியமா கொல்லுறது சிந்தனையில கொல்லுறது. பிள்ளைகளை கொண்டா முடிஞ்சானே புறம் என்ன பேய். அதுபோல நாம வளர்க்கிற எல்லா வளர்ப்பும் தவிடு முடியாது. அதைத்தான் வெளிப்படுத்தல காட்டுது. அது தான் பெற்ற ஆண் பிள்ளைய கொல்லுறதுக்கு ஸ்திரியோட சண்டை பண்ண போச்சு. அதோட அப்ளிகேஷனை நாங்கள் இப்பயும் எடுத்து அப்ளிகேஷன் இப்பயும் அதாவது பிரயோகம்
பைபிள்ல இருந்து நாம எடுக்கிறது பிரயோகம் இப்பையும் பொருத்தான். அது நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரயோகத்தை நாம எடுக்கிறோம். ஆனா அர்த்தம் நம்ம காலத்துக்குரியதா இல்ல. அர்த்தம் அது அந்த கான்டெக்ட், அந்த சூழமைக்குரியதா. அத பிரிச்சு புரட்டி அது இல்ல அர்த்தம், இதுவும் அர்த்தம் என்று அர்த்தம் கொடுக்க கூடாது. அதை நாம விளங்கிக்கணும். கத்தராமே இந்த புத்தகத்தை சரியா அதனுடைய நாம படித்து கொண்டு போக தொடங்கல. முதலாம் நூற்றாண்டு வரலாறு, அந்த சபைகள் இருந்த காலம் சரியாக நாம படிக்க விளங்க, அதுல இருந்து அப்ளிகேஷன்ஸை நாம எடுத்துக்கொள்ள எங்களுக்கு தொடர்ந்து ஞானத்தையும் விவேகத்தையும் தருவாராக. ஆமென்.